வெல்கம் டு அக்ரி சக்ஸஸ் ரூட். இன்னைக்கு சாயில் ப்ரொஃபைல் வந்து பார்ப்போம். இதோட பிடிஎஃபை வந்து நான் டிரைவில் போட்டு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் வந்து இன்னும் ஒர்க் ஆகலை. டெலிகிராம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் ஒர்க் ஆச்சுன்னா நான் இதை திருப்பி டெலிகிராமில் வந்து போட்டுறேன். இதோட சில பேர் வந்து ஏஏஓலாம் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏஏஓ படிக்கிறவங்களும் நம்ம எல்லா மெட்டீரியலுமே நீங்கள் படிங்க. இதோட வந்து சிலபஸில் வந்து ஏஓவோட ஏஏஓவுக்கு தான் அதிகமாக இருக்கும். இன்னும் சில டாபிக்ஸ் வந்து டெப்த்தாக படிப்போம். ஹார்டிகல்ச்சர் ஆகட்டும், லைவ் ஸ்டாக்கு, அதே மாதிரி வந்து அக்ரி என்ஜினியரிங், இது எல்லாமே வந்து ஏஏஓவுக்கு தான் சிலபஸ் வந்து கூட இருக்கும். இது ஏஓ எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் நான் ஏஏஓவுக்கு வந்து சில வீடியோஸ் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து மேக் பண்ணி போடுறேன். அது வரையும் இருக்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். இதோட சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா இதை வந்து படிக்கிறீங்க எல்லாரும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போடக்குள்ள ஹாப்பி ஆகுது. கமெண்ட்ஸ் போட்ட எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. சாயில் ப்ரொஃபைல் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓ அரிசான் இது வந்து எந்த சாயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஓ அரிசான்னா ஒன்றும் இல்லை, ஆர்கானிக் அரிசானை தான் ஓ அரிசான்றாங்க. இது வந்து கல்டிவேட்டட் அக்ரி லேண்டில் வந்து ஓ அரிசான் இருக்காது, டெசர்ட்லேயும் இருக்காது, ரிவர் பெட்ஸ் அலுவியல் டெபாசிட்ஸ்லேயும் இருக்காது. அன்டிஸ்டர்ப்டு ஃபாரஸ்ட் சாயிலில் மட்டும்தான் வந்து ஓ அரிசான் வந்து இருக்கும். கீழே இருக்குது, நம்ம அதை படித்தா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து சாயில் ப்ரொஃபைல்னா ஒன்றும் இல்லை, வெர்டிக்கல் செக்ஷன் ஆஃப் சாயில் ஷோயிங் ஆல் லேயர்ஸ் அப்படின்றாங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சாயில் ப்ரொஃபைல். ஓகேவா? என்னன்னா இதில் வந்து வெர்டிக்கல் செக்ஷனாக வந்து பிரிக்கிறாங்க. இதில் வந்து எல்லா அரிசானும் இருக்கும். இதுக்கு பேர் வந்து சாயில் ப்ரொஃபைல். ஓகேவா? இந்த வெர்டிக்கல் செக்ஷனில் வந்து ஒரு ஸ்மால் செக்மெண்ட் எடுத்தோம்னா இப்போ A1 அப்படின்னா A1ன்றது ஒரு அரிசான். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அரிசான்ன்றது வந்து யூனிஃபார்ம் சாயில் லேயர் பேரலல் டு த சாயில் சர்ஃபேஸ்ன்றாங்க. அப்போ வந்து A1ன்றது ஒரு அரிசான், A2ன்றது அரிசான். ஓகேவா? இது வந்து அரிசானை வந்து ABC அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஏவை தான் வந்து A1, A2, A3 அப்படின்லாம் பிரிக்கிறாங்க. ஓகேவா? சாயில் ப்ரொஃபைல் வந்து எக்ஸ்டென்ஸ் அப் டு வந்து 2 மீட்டர் வரையும் இருக்கு அப்படின்றாங்க. சாயில் ஃபார்மேஷனோட அல்டிமேட் ரிசல்ட்டே வந்து இந்த ப்ரொஃபைல் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. அடுத்து இது வந்து ஒரு டேர்ம் பிடான்னா ஒன்றும் இல்லை, ஸ்மாலஸ்ட் வால்யூம் ஆஃப் சாயிலை வந்து பிடான் அப்படின்வாங்க. இதே வந்து நிறைய பிடான் சிமிலராக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து பாலிபிடான் அப்படின்வாங்க. ஒரு கம்ப்ளீட் சாயில் ப்ரொஃபைல், நல்ல ப்ரொஃபைல் டெவலப் ஆன சாயிலாக இருந்தால் அது வந்து 5 ஆரிசான் வந்து இருக்கும். OABCR அப்படின்ட்டு 5 ஆரிசான் இருக்கும். இதுதான் வந்து கம்ப்ளீட் சாயில் ப்ரொஃபைல்னுவாங்க. இதே கல்டிவேட்டட் சாயிலாக இருந்தால் நமக்கு வந்து ஓ அரிசான்லாம் இருக்காது. ABC இந்த 3 அரிசான் தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே ஓ அரிசான் வந்து ஆர்கானிக் அரிசான். இங்கே ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து அன்டீகம்போஸ்டு லீவ்ஸ், இது எல்லாமே இருக்கும். O2ல வந்து கொஞ்சம் டீகம்போஸ் ஆகிருக்கும், பார்ஷியலி டீகம்போஸ் ஆகிருக்கும். அடுத்து வந்து ஏவையும் பியும் சேர்த்துனாங்கன்னா அதுக்கு வந்து சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஏ அரிசான், பி அரிசான், சி அரிசான் இது 3ம் சேர்ந்தா இதுக்கு பேர் வந்து ரிகோலித் அப்படின்வாங்க. ஓகேவா? இது வந்து கடைசியில் இருக்கிறது வந்து 6 அரிசான். இது வந்து பெட்ராக்னுவாங்க. ஓகேவா? கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்கு, நீங்கள் பாருங்கள். ஓ அரிசான் வந்து ஆர்கானிக் அரிசான். ஓகேவா? இது வந்து அப்பர் மோஸ்ட் ஆர்கானிக் லேயர். இதில் வந்து பார்ட்லி இல்லைனா ஃபுல்லாக டீகம்போஸ்டான இது வந்து ரெசிடியூஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து காமனாக வந்து ஃபாரஸ்ட்டில் அன்கல்டிவேட்டட் லேண்ட்ஸில் தான் வந்து இந்த ஓ அரிசான் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த ஓ அரிசானவே ரெண்டாக பிரிக்கிறாங்க, O1, O2 அப்படின்னு. O1ல வந்து என்னவா இருக்குன்னா பார்ஷியலி டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர் வந்து இருக்கும். அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம கண்ணாலேயே தெரியும். O2ல வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து டீகம்போஸ் ஆகிருக்கும், இது வந்து நமக்கு தெரியாது அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஏ அரிசானுக்கு இன்னொரு பேர் வந்து டாப் சாயில். ஓகேவா? இன்னும் சில பேர் வந்து சொல்கிறாங்க இல்லுவியல் அரிசான் இல்லைனா ஜோன் ஆஃப் வாஷிங் அவுட் அப்படின்றாங்க. மேக்சிமம் லீச்சிங்லாம் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து A2 அரிசான்லேருந்து லீச் ஆகிட்டு பி அரிசானில் போய் செட்டில் ஆகும். அதனால தான் இதை சொல்கிறாங்க. நம்ம கீழே பார்ப்போம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏ அரிசான் வந்து டாப் மோஸ்ட் மினரல் சாயில் லேயர்ன்றாங்க. ஆமாம், இதான் வந்து மினரல் சாயில் லேயர், டாப் மோஸ்ட் லேயரு. இதில் வந்து ஹியூமஸ் ஆர்கானிக் மேட்ரு எல்லாமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இது டார்க் கலராக இருக்கும். நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து டாப் சாயிலில் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து இதோட சப்டிவிஷன்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. A1, A2, A3. A2 அரிசானுக்கு இன்னொரு பேர் தான் வந்து இ அரிசான். இதை தான் இல்லுவியல் அரிசான்னு சொல்லுவாங்க இந்த A2. ஓகேவா?
A1 ஹரிசான்ல வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து நல்லா இருக்கும். இதே A2ல வந்து இலுவியேஷன் நடக்கும். என்னன்னா கிளே ஆகட்டும், அயன் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைட்ஸ் இந்த மாதிரி ஹியூமஸ் இது எல்லாமே என்னன்னா லீச் அவுட் ஆகிட்டு கீழே போய் வந்து செட்டில் ஆயிரும். அதுதான் வந்து இலுவேஷன் ஹரிசான்னுவாங்க. அடுத்து ஏ த்ரீ ஹரிசான்ன்றது ஒன்றும் இல்லை, ஏவுக்கும் பிக்கும் இடையில ஒரு ஹரிசான் இருக்கும், அது வந்து A3 ஹரிசான்றாங்க. அடுத்து பி ஹரிசானை வந்து சப்சாயில் அப்படின்வாங்க. இதை வந்து இன்னொரு பேரும் சொல்றாங்க, இல்லுவியல் ஹரிசானுவாங்க. வரும் இல்லுவியல். ஓகேவா? இது வந்து ஜோன் ஆஃப் வாஷிங் இன் அப்படின்வாங்க. ஏன்னா அங்கே A2ல வந்து வாஷ் ஆனதெல்லாம் இந்த B2ல வந்து செட்டில் ஆகும். அதுதான் வந்து இங்கே ஜோன் ஆஃப் வாஷிங் இன் அப்படின்வாங்க. அப்போ வந்து அந்த ஜோன் ஆஃப் வாஷிங் இன் இல்லைன்னா மேக்ஸிமம் அக்குலேஷன் இது வந்து பியில் வந்து எந்த ஹரிசான்னு பார்த்தோம்னா B2ல தான் வந்து இருக்கும். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா இதில் வந்து கிளே, அயன், அலுமினியம், ஹியூமஸ் இது எல்லாமே வந்து அக்குமுலேட் ஆகும். A2ல வந்து இங்கே வந்து அக்குமுலேட் ஆகுன்றாங்க. நார்மலி வந்து கல்டிவேட்டட் சாயிலில் வந்து இந்த பி ஹரிசான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எது அப்படின்னாங்கன்னா அது வந்து பி ஹரிசான் தான். ஓகேவா? ஏ ஹரிசான்னு மாற்றி போட்டுறாதீங்க. பி ஹரிசான் இஸ் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப், அதே மாதிரி வந்து கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், அம்மோனியம், மேங்கனீஸு இது எல்லாத்துக்குமே வந்து பி ஹரிசான் தான் ஸ்டோர் ஹவுஸ்ன்றாங்க. அடுத்து வந்து இதுலேயுமே வந்து பியை வந்து சப்டிவிஷனாக பிரிக்கிறாங்க. B1, B2, B3 அப்படின்னு பிரிக்கிறாங்க. B1ன்றது ஒன்றும் இல்லை, ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற லேயர் வந்து B1ன்னுவாங்க. அதே வந்து B3யும் அதே மாதிரி தான், பிக்கும் சிக்கும் இடையில இருக்கிறது வந்து B3. அப்போ B2, இந்த B2 தான் வந்து இலுவியல் ஹரிசான்னுவாங்க. இங்கே தான் வந்து அக்குமுலேஷன் ஆகும். அங்கே A2ல லீச் ஆனது ஃபுல்லாக இங்கே வந்து அக்குமுலேட் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க. ஏவும் பியும் சேர்ந்தா அதுக்கு பேர் வந்து சோளம். ஓகேவா? அடுத்து சி ஹரிசான். இது வந்து ஜோன் ஆஃப் லீஸ்ட் வெதரிங் அப்படின்றாங்க. இது வந்து சோளத்துக்கு கீழே இருக்கும். அதாவது ஏபிக்கு கீழே இருந்துச்சுன்னா இது வந்து சி ஹரிசான்ன்றாங்க. ஏபிசி இது மூணும் சேர்ந்தா இதுக்கு பேர் வந்து ரிகோலித் அப்படின்வாங்க. இதுக்கு அடுத்து ஒரு ஆறு இது இருக்கும். ஆறுனா ஒன்றும் இல்லை, இது வந்து செடிமெண்ட்லி பெட் ராக்கை தான் வந்து ஆறு ஹரிசான்ன்றாங்க. அடுத்து ஒரு டபிள்யூ ஹரிசான்னு ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து லிக்யூட் வாட்டர் அப்படி இல்லைன்னா பர்மனெண்ட்லி ஃப்ராசன் வாட்டர் வந்து சாயிலுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து டபிள்யூ ஹரிசான் அப்படின்றாங்க. சின்ன ஒரு கம்பேரிசனாக கொடுத்துருக்காங்க. ஓனா ஆர்கானிக் ஹரிசான். இதே வந்து ஏ ஹரிசான் வந்து டாப் சாயில் இல்லுவியல் ஹரிசான்னுவாங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் லீச்சிங் நடக்கும். இதே பி வந்து அக்குமுலேஷன் நடக்கும். சி வந்து பேரண்ட் மெட்டீரியல், இங்கே வந்து லீஸ்ட் வெதராக இருக்கும். ஆறுனா பெட் ராக்கு, இது வந்து ஆர்ட் ராக்காக இருக்குன்றாங்க. மேலே பார்த்தது தான் சும்மா கொடுத்துருக்கேன். அடுத்து சப்பார்டினேட் டிஸ்டிங்ஷன்ஸ் வித் மாஸ்டர் ஹரிசான்ஸ்ன்றாங்க. அதுக்கு சும்மா ஒரு பேர் மட்டும் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் ஒரு முறை வாட்சிக்கோங்க. இதுவரையும் இது கேட்டதில்லை, கேட்டால் போடுற அளவுக்கு சும்மா ஒரு முறை பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். பீனா ப்ளோ லேயர் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்வாங்க. அச்சுனா இலுவியல் அக்குமுலேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்னுவாங்க. என்னன்னா அக்குமுலேஷன் ஆஃப் சோடியம், ஏன்னா சோடியம்னா நேட்ரியம் என். ஓகேவா? அடுத்து அக்குமுலேஷன் ஆஃப் சிலிகேட் கிளேஸ்னா டீன்னுவாங்க. இலுவியல் அக்குமுலேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் செஸ்கி ஆக்சைட்ஸ் அப்படின்னா எஸ். ஓகேவா? அக்குமுலேஷன் ஆஃப் ஜிப்சம்னா ஒய், அக்குமுலேஷன் ஆஃப் சொலிபிள் சால்ட்ஸ்னா ஜெட் அப்படின்றாங்க. இதை சும்மா ஒரு முறை பாருங்க. அடுத்து வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் சப்சர்ஃபேஸ் அண்ட் சர்ஃபேஸ் சாயிலோட டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது ஒரு முறை பாருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டெப்த் வந்து 30 சென்டிமீட்டர் வரை இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் சாயில், 30 சென்டிமீட்டர் கீழே போச்சுன்னா அது வந்து சப்சர்ஃபேஸ் சாயில் அப்படின்வாங்க. இதே மாதிரி வந்து பிசிக்கலி வந்து இது வந்து நல்ல லூஸாக இருக்கும் சர்ஃபேஸ் சாயில். இதே நல்லா காம்பாக்டாக இருந்துச்சுன்னா சப்சர்ஃபேஸ் சாயில். அப்போ காம்பாக்டாக இருந்துச்சுன்னா பல்க் டென்சிட்டிலாம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து போரோசிட்டி பார்க்குறாங்க. சர்ஃபேஸ் சாயிலில் வந்து போரோசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், சப்சர்ஃபேஸில் வந்து கம்மியாக இருக்கும். ஆர்கானிக் மேட்டர் வந்து சர்ஃபேஸில் அதிகமாக இருக்கும், இதில் கம்மியாக இருக்கும். ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி சர்ஃபேஸ் சாயிலில் அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி மேனிப்புலேட்டட் ஜோனுன்றாங்க. ஏன்னா நம்ம அங்கே தான் வந்து ஃப்ளோயிங் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து சர்ஃபேஸ் சாயிலில் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி வெதர்டு சாயில். ஓகேவா? நியூட்ரியன்ஸ் எல்லாமே அவைலபிள் ஃபார்ம்ஸில் வந்து சர்ஃபேஸ் சாயிலில் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஏரேஷனுமே வந்து சர்ஃபேஸ் சாயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா போரோசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஏரேஷன் அதிகமாக இருக்கும். ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே போரோசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே இந்த கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டியில் மட்டும் ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது. என்னன்னா
சர்ஃபேஸ் சாயிலில் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் சப்சர்ஃபேஸ் சாயிலில் அதோட அதிகமாக இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சாயில் வந்து பார்த்தோம் ஏ ஹரிசான் பி ஹரிசான்னு. இங்கே சர்ஃபேஸ் சாயிலில் வந்து லீச் ஆகிட்டு சப்சர்ஃபேஸ் சாயிலில் போய் அக்குமுலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்து பார்த்தோம். ஓகேவா? எது எது அக்குமுலேட் ஆகுதுன்னு பார்த்தோம். கிளே, அயன் அண்ட் அலுமினியம் ஆக்சைட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி ஹியூமஸ், இது எல்லாமே கீழே போய் அக்குமுலேட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? நம்ம கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டியில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் கிளாஸில். அதில் வந்து எப்படி கொலாய்ட்ஸ், கிளே பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிட்டோம். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, இங்கே சப்சர்ஃபேஸ் சாயிலில் வந்து கிளே கண்டென்ட் அதிகமாக அக்குமுலேட் ஆகிறதுனால சர்ஃபேஸ் சாயிலோட சப்சர்ஃபேஸ் சாயிலில் வந்து கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இதே வந்து ஒரு இடத்துல மட்டும் விதிவிலக்கு வரும். அது என்னன்னா, இந்த ஃபாரஸ்ட் சாயில் இல்லைன்னா பீட் சாயில் இந்த மாதிரி இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஆர்கானிக் மேட்டர் வந்து எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மட்டும் வேணும்னா கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து சர்ஃபேஸ் சாயிலில் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நார்மலாகவே பார்த்தோம்னா சப்சர்ஃபேஸில் தான் வந்து கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதுதான் இங்கே, அதே தான் நம்ம இப்போ நான் என்ன சொன்னானோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கு. இதை ஒரு முறை படிங்க. அடுத்து சாயில் காம்போனன்ட்ஸ். சாயில் காம்போனன்ட்ஸ்னு பார்த்தோம்னா என்னவா பிரிக்கிறாங்கன்னா 4 மேஜர் காம்போனன்ட்ஸாக பிரிக்கிறாங்க சாயிலில். இன்ஆர்கானிக் இல்லைன்னா மினரல் மேட்ரு தனியாகவும், ஆர்கானிக் மேட்ரு தனியாக, அதுக்கப்புறம் வாட்டர், ஏர். சாயிலில் நம்ம பிரித்தோம்னா அப்படி தான் பிரிக்க முடியும். ஏன்னா ஆர்கானிக் மேட்ரு தனியாக பிரிக்கலாம், இன்ஆர்கானிக் மேட்டரை தனியாக பிரிக்கலாம். சாயிலில் வந்து வாட்ரு, ஏர், ஏன்னா ஸ்பேஸ் 4 பேஸ்லாம் இருக்கும். அதனால் வந்து வாட்டர் இப்படின்னு 4 வந்து நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? இந்த 4 பிரித்ததை தான் இந்த டேபிள் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம 4 பிரித்தோம்னா அதில் வந்து சாலிட் ஸ்பேஸில் வந்து பார்த்தோம்னா சாலிட் ஸ்பேஸு, போர் ஸ்பேஸுன்றாங்க. சாலிட் ஸ்பேஸ் வந்து எதை ஆக்குபை பண்ணோம்னா மினரல் மேட்ரு, ஆர்கானிக் மேட்ரு வந்து சாலிட் ஸ்பேஸில் இருக்கும். இதே வந்து போர் ஸ்பேஸில் வந்து ஏரு, வாட்ரு இது வந்து ஆக்குபை பண்ணும். ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா சாலிட் ஸ்பேஸ் 50%, போர் ஸ்பேஸ் 50% இருக்குது. அந்த சாலிட் ஸ்பேஸில் வந்து மினரல் மேட்டர் தான் 45% இருக்குது, ஆர்கானிக் மேட்டர் வந்து ஒரு 5% இருக்குது அப்படின்றாங்க. இதே சாயில் வாட்டர், சாயிலில் வந்து வாட்டரும் ஏரும் வந்து 25% வந்து ஈக்குவலாக வந்து பிரியும். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே கொஸ்டின் தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். நார்மல் சாயிலில் வந்து 3ல் ஒரு பங்கு வந்து மேக்ரோ போர்ஸும் அதில் வந்து ஏர் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். இதே வந்து 2 பங்கு வந்து மைக்ரோ போர்ஸ் இருக்கும். இது வந்து வாட்டர் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா தான் அங்கே வந்து நல்ல பிளான்ட்டோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆர்கானிக் சாயில் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துட்டோம். மோர் தென் 20% ஆர்கானிக் மேட்டர் இருந்துச்சுனாவே அது வந்து ஆர்கானிக் சாயில் அப்படின்வாங்க. இது ஏரு, அட்மாஸ்பியர் ஏரும் சாயில் ஏரையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா, ஆக்சிஜன் வந்து சாயில் ஏரில் வந்து அதிகமாக இருக்கும், இதே அட்மாஸ்பரிக் ஏரில் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரையும் அட்மாஸ்பியரிக் ஏரோட சாயில் ஏரில் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஆர்கானிக் சாயில்னா மோர் தென் 20% ஆர்கானிக் மேட்ரு. இது வந்து நம்ம வாட் இஸ் வாட் நம்ம மேலே படித்ததை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கு. பெஸ்ட்டு கிராப் க்ரோயிங் சாயில்னு பார்த்தோம்னா லோமு, கிளேலோம், சில்டிலோம் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கிற சாயில் வந்து நல்ல கிராப் க்ரோயிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஆர்கானிக் மேட்டர் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்பர் இதோட எல்லாமே வந்து சப்ளை பண்ணும். அதே மாதிரி வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து இது வந்து ஒரு சிலேட்டிங் ஏஜென்ட்டாகவும் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றாங்க. போர் ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் நாட் ஆக்குபைடு பை சாயில் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம மேலேயே பார்த்துட்டோம், போர் ஸ்பேஸில் வந்து என்ன இருக்குன்னா ஏரு, வாட்டர் இது மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி வந்து வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஏர் வந்து கம்மியாயிடும், ஏர் அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டர் வந்து கம்மியாயிடும். ஓகேவா? அதே மாதிரி வந்து சாயில் ஏரில் வந்து CO2 தான் அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன் வந்து கம்மியாக தான் இருக்கும்ன்றாங்க. அடுத்து வந்து நம்ம சாயிலோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சிலது பார்த்துடலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் சாயிலோட பிசிக்கல் கண்டிஷனை வந்து டிஸ்கிரைபே பண்ணும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் நம்ம எது படிக்க போகிறோம்னா சாயிலோட டெக்ஸ்சரு, ஸ்ட்ரக்சரு, அதோட டென்சிட்டி, போரோசிட்டி, கன்சிஸ்டன்சி, டெம்பரேச்சரு, கலரு, வாட்டரு இது எல்லாமே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம்.
கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி, ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி, இது எல்லாமே நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டாச்சு. இது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா எது எதுலாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. சைஸ் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் அஃபெக்ட் பண்ணும், அதே மாதிரி ஷேப் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ், மினரல் கம்போசிஷன், ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட், போர் ஸ்பேஸ், இது எல்லாமே வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட ரிலேட் ஆகும். ஓகேவா? இது உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா புரியாது, கீழே நம்ம படிக்க படிக்க உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆயில் தான் வந்து ரூட் பெனிட்ரேஷன் ஆகட்டும், வாட்டர் மூமெண்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த போர் பேஸு இது எல்லாமே வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் தானே வருது. அதனால நம்ம இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து நம்ம கீழே பார்ப்போம். இதே மாதிரி வந்து வாட்டர் ஸ்டேபிள் அக்ரிகேட்ஸ் ஆர் நெசசரி டு மெயின்டைன் குட் சாயில் பிசிக்கல் கண்டிஷன் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட கொஷின் தான் இது. கீழே ஆப்ஷனை பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபார் சஸ்டைனிங் குட் பிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் த சாயில் அப்படி இருந்துச்சுன்னா இதில் வந்து எது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்மளை பொறுத்தவரையும் நான் ஏன் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இங்கே கொடுக்குறேன் 4 ஆப்ஷனோடனா, டிஎன்பிஎஸ்சின்னு இங்கே கொடுத்தாவே முடிஞ்சிருச்சு. ஆனால் 4 ஆப்ஷன் ஏன் கொடுக்குறேன்னா இதில் வந்து சில மீதி 3 ஆப்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அப்படி ஒருவேளை இந்த கொஷின் வந்து நமக்கு வந்தால் நம்ம இது கரெக்டாக எலிமினேட் பண்ணியிருப்போமா, அந்த இடத்துல நம்மளோட மைண்ட் வந்து எப்படி வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அசஸ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நான் இது உள்ளே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை மீதி 3 ஆப்ஷனையுமே பாருங்கள். இப்போ டிஸ்பர்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அதே வந்து ரெயின்ஃபால் அண்ட் இரிகேஷன் ஆர் நெசசரி, நம்மளை பொறுத்தவரை இதுவுமே யோசிச்சிருப்போம். பிசிக்கல் கண்டிஷனுக்கு வந்து ரெயின்ஃபால் இருந்தால், அதாவது வெட் கண்டிஷனில் இருந்தால் சாயில் வந்து அக்ரிகேட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து அது நல்லது தானே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணுவோம். இதே வந்து நம்ம டில்லேஜ் பண்ணாலும் நல்ல மண் வந்து நல்ல பொலன்னு ஆகுது, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்லாம் நமக்கு அந்த டைம்ல அப்படிலாம் தோணும். அதனால இங்க பாருங்க, வாட்டர் ஸ்டேபிள் அக்ரிகேட்ஸ் தான் வந்து ஆன்சரு. ஏன்னா வெட் கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா குட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். குட் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுன்னா அதுக்கு ஆக்சுவலி நல்ல போரோசிட்டி இருந்தால் தான் அது வந்து குட் ஸ்ட்ரக்சர்னே சொல்லுவாங்க. நல்ல போரோசிட்டி இருக்கும், போரோசிட்டி இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஏரேஷன் நல்லா இருக்கும், ஏரேஷன் எல்லாமே நல்லா இருந்தால் ரூட் குரோத் வந்து நல்லா இருக்கும். இதனால வந்து ஹையர் ஈல்டு வந்து கிடைக்கும். அப்போ வந்து ஒரு நல்ல பிசிக்கல் கண்டிஷன் சாயில் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து வாட்டர் ஸ்டேபிள் அக்ரிகேட்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே வந்து குட் ஸ்ட்ரக்சர்னா நமக்கு வந்து ஃப்ளோகுலேஷன் தான் நடக்கணும், டிஸ்பர்ஷன் நடக்கக்கூடாது, நமக்கு அக்ரிகேட் தான் ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? அப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. இதே வந்து ரெயின்ஃபால் ஏன் இல்லைன்னா வாட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் தான், பட் வந்து அதிகமாக ரெயின்ஃபால் ஆகட்டும், இரிகேஷன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா சாயில் அக்ரிகேட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுருது அப்படின்றாங்க. கேன் டெஸ்ட்ராய் வீக் அக்ரிகேட்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? அதனால இதுவும் கிடையாது. டில்லேஜுமே வந்து எக்ஸசிவ் டில்லேஜ் வந்து டெஸ்ட்ராய் அக்ரிகேட்ஸ், இன்க்ரீஸ் எரோஷனுக்கு தான் வந்து வழிவகுக்குது. அதனால இதுவுமே கிடையாதுன்றாங்க. இப்போ வந்து பார்ப்போம் சாயிலோட டெக்ஸ்சர். சாயிலோட டெக்ஸ்சர்னா என்னன்னா, டெக்ஸ்சர்னா ஒன்றும் இல்லை, ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சேண்ட், சில்ட் அண்ட் கிளே இன் சாயில். இதுதான் வந்து சாயிலோட டெக்ஸ்சர். அதாவது சேண்ட் பார்ட்டிகல்ஸ் அதோட சைஸ், ஆக்சுவலி சேண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து சாண்டி சாயில். அந்த சேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சாயிலோட சாண்டி ஸ்டெக், அதுதான் அந்த டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க, சில்ட் கிளே. ஓகேவா? டெக்ஸ்சர் ரெஃபர்ஸ் டு சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? இதோட நேச்சர்னு பார்த்தோம்னா சாயிலோட டெக்ஸ்சர் தான் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயில் அப்படின்றாங்க. அதே மாதிரி இதுதான் வந்து ஒரு பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நம்ம டில்லேஜ் ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணோம்னா சாயிலோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றலாம். என்னன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் சாயிலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நல்ல ஒரு சைசல் ஃப்ளோ வச்சு ஃப்ளோ பண்ணோம்னா நல்ல ஒரு டெப்த்துக்கு வந்து ஃப்ளோ பண்ணிட்டு சாயிலோட இதை வந்து நம்ம மாற்ற முடியும், ஸ்ட்ரக்சரை மாற்றலாம். ஆனால் அதில் வந்து கிளே பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு, இல்லை சில்ட் இருக்குது, சேண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா சாயிலோட டெக்ஸ்சரை வந்து நம்ம மாற்றவே முடியாது. அதனால தான் இதை வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, பர்மனன்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நாட் ஏ டைனமிக் ப்ராப்பர்ட்டின்னுவாங்க. டைனமிக் ப்ராப்பர்ட்டினா சேஞ்ச் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து இது வந்து சேஞ்சே ஆகாது, அதோட டெக்ஸ்சர் வந்து டில்லேஜ் ஆப்ரேஷன் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. த ப்ராப்ளம் ஆஃப் சாயில் கிரஸ்டிங் இஸ் செவர் இன், எந்த சாயிலில் வந்து சாயில் கிரஸ்டிங் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா
சில்டி கிளேலோம்ஸ் இல்லைன்னா ஓல்ட் அலுவியல் சாயில் இதில் தான் வந்து சாயில் கிரஸ்டிங்கோட ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இந்த சாயிலோட டெக்ஸ்சரை வந்து நம்ம எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம்னா 2 மெத்தடில் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபீல்ட் மெத்தட் அப்படின்வாங்க, இன்னொன்று வந்து லெபார்டரி மெத்தட். நம்ம வந்து நல்லா அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா அது வந்து லெபார்டரி மெத்தடில் தான் பார்க்க முடியும். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. சாயில் டெக்ஸ்சர் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சாயில் டெக்ஸ்சர் கேன் பி டிட்டர்மைன் பை ஃபீல்ட் மெத்தடுன்றாங்க, ஹைட்ரோமீட்டர் மெத்தடுன்றாங்க, இன்டர்நேஷனல் பிப்பட் மெத்தடுன்றாங்க. இந்த லெபரட்டரி மெத்தடில் வந்து அது ஆக்சுவலி கீழே கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தோம்னா லெபரட்டரி மெத்தடில் வந்து மெக்கானிக்கல் அனலைசிஸில் வந்து ராபின்சன் பிப்பட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் அக்செப்டட் மெத்தடு. அடுத்து வந்து பாய்காஸ் இது வந்து ஹைட்ரோமீட்டர் மெத்தட். ஓகேவா, இங்கே வந்து கொடுத்துருக்கு, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ வந்து ஃபீல்ட் மெத்தடும் நம்ம பண்ணுவோம், ஹைட்ரோமீட்டரும் பண்ணுவோம், இன்டர்நேஷ்னல் பிப்பட் மெத்தடும் பண்ணுவோம். இது மூணுமே பண்ணுவோம். அப்போ வந்து ஆல் ஆஃப் த எபோவ் தான் வந்து கரெக்ட். ஃபீல்ட் மெத்தடில் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கிற சாயில் எடுத்து நம்ம கையில் வந்து அழுத்தி பார்த்து கண்டுபிடிப்போம். அதுதான் இப்போ 2 விரலுக்கு நடுவில் வச்சு நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணோம்னா ஒரு கிரிட்டி இந்த மாதிரி அப்பியரன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சாண்டி சாயில்னு அர்த்தம். இதே வந்து சில்ட்டு சாயில்னா அது வந்து ஒரு மாய்ஸ்சர் லெவலில் இருக்கக்குள்ள அது நல்ல ஒரு டாக்கம் பவுடர் மாதிரி நம்ம சாஃப்டாக இருக்கும். இது வந்து சில்ட்டு சாயில்னு அர்த்தம். இதே வந்து ஒரு பிளாஸ்டிசிட்டி தெரிஞ்சுன்னா அது வந்து கிளே சாயில்னு அர்த்தம். இதுதான் வந்து ஃபீல்ட் மெத்தடில் சொல்கிறாங்க. அடுத்து லெபரட்டரி மெத்தட் வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு டயக்ராமும் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரையாங்குலர் டெக்ஸ்டரல் டயக்ராம்னு. கீழே பார்ப்போம். நம்ம இன்டர்நேஷ்னல் பிப்பட் மெத்தடில் வந்து என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா செடிமெண்டேஷன் பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதே மாதிரி வந்து பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டிட்டர்மினேஷன் மெக்கானிக்கல் அனலைசிஸ்ன்றாங்க. இது என்னன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது பிலோ 2 mm டயாமீட்டர் சாயில வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும் நம்ம டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அல்டிமேட் below 2 mm diameter is called particle size analysis இல்லைனா மெக்கானிக்கல் அனலைசிஸ்ன்றாங்க. அதாவது நம்ம மெக்கானிக்கல் அனலைசிஸ் பண்ணணும்னாவே 2 mm கீழே வந்து சாயில் பார்ட்டிகல்ஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சீவ் பண்ணி எடுத்துருவாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க. 2 ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுதுன்றாங்க. ஒன்று வந்து கம்ப்ளீட் டிஸ்பர்ஷன் நடக்கணும், 2வது வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கணும். இப்போ செப்பரேஷன் பார்த்தோம்னா இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க டிஸ்பர்ஷன் மெத்தடு. இது வந்து முக்கியம். இது வந்து ஒரு கொஷின்லேயே வந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலி. இது என்னன்னு பார்ப்போம். ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. கீழே கூட கொடுத்துருப்பேன் நான். இப்போ வந்து அக்ரிகேஷன் ஏஜென்ட்ஸ் டிஸ்பர்ஷன் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. ஏஜென்ட்ஸ் அக்ரிகேட்டிங் ஏஜென்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா லைம் ஆக்சைட்ஸ், அயன் அண்ட் அலுமினியம் இதெல்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணணும்னா HCl வந்து டிசால்வ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த 2 mmக்கு வந்து நம்மளால பிரிக்க முடியும். இதே ஆர்கானிக் மேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதே வந்து எலக்ட்ரோலைட்ஸ், சொலிபிள் சால்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். ஆக்சுவலி பிரிசிபிடேட் அண்டு டீசன்ட் ஆர் ஃபில்டர் வித் செக்ஷன் அப்படின்றாங்க. இது சர்ஃபேஸ் டென்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டிரிங் வித் வாட்டர் அண்ட் பாயிலிங் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏரை எலிமினேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஆஃப்டர் ரிமூவிங் த சிமெண்டிங் ஏஜென்ட்ஸை வந்து நம்ம பிரிக்கணும், அதாவது டிஸ்பர்ஸ் பண்ணணும். NaOH கூட வந்து ஆட் பண்ணுவாங்க டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு. வந்து சோடியம் தானே டிஸ்பர்சிங் ஏஜென்ட், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதே வந்து ஸ்டோனு, கிரேவல் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 2 mm சீவ் இருக்குல்ல, சீவில் போட்டு சளிச்சு 2 mmக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருணும். 2 mm கீழே இருக்கிறத நம்ம எடுப்போம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிப்பட் இல்லைனா பிகாஸ் ஹைட்ரோமீட்டர் மெத்தட்ஸில் வந்து இது வந்து ஆக்சுவலி இது வந்து மெக்கானிக்கல் அனலைசிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதனால கொடுத்துருக்கேன். செடிமெண்டேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். டியூரிங் த மெக்கானிக்கல் அனலைசிஸ் ஆஃப் சாயில், பர்பஸ் ஆஃப் ட்ரீட்டிங் சாயில்ஸ் வித் ஹைட்ரஜன் பெராக்சைடு. நம்ம மேலே பார்த்தோமா, இங்கே வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டிஸ்பர்ஷன் பண்ணுறதுக்கு தான். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, டு டெஸ்ட்ராய் த ஆர்கானிக் மேட்ரு. ஆர்கானிக் மேட்ருக்கு தானே நம்ம இது பண்ணுறோம். இதை லைம் ஆக்சைட்ஸ் இந்த மாதிரி இதை டிசால்வ் பண்ண வந்து HCl தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஆர்கானிக் மேட்டரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஆன்சர் ஆக்சுவலி. இது
இதெல்லாம் சிம்பிளாக வந்து கட்டங்கட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டான நீங்கள் இந்தியன் சொசைட்டி ஆஃப் சாயில் சயின்ஸு அந்த புக்கு கூட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாயில் சயின்ஸ்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக நீட்டாக கட்டங்கட்டியே கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஸ்டோக்ஸ் லா. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சாயிலோட டெக்ஸ்சரை வந்து டிட்டர்மின் பண்ணுற வந்து ஸ்டோக்ஸ் லா யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. He stated that resistance offered by liquid to fall the particle varied with radius of the sphere. இது வந்து சர்ஃபேஸை பொறுத்து மாறாதுங்க, ரேடியஸை பொறுத்து தான் வந்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்ட்டிக்கல் சைஸ் அனலைசிஸ் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் லா. ஏன்னா இது வந்து ரேடியஸை வச்சு தானே பண்ணுறாங்க. அதனால் இது வந்து பார்ட்டிக்கல் சைஸுமே வந்து இந்த லாவை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்ட்டிக்கல் டென்சிட்டி அண்ட் ரேட் ஆஃப் ஃபால் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை ஸ்டோக்ஸ் லா. ஏன்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கேட்பாங்க. பார்ட்டிக்கல் டென்சிட்டி அதோட ரேட் ஆஃப் ஃபால் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து ஸ்டோக்ஸ் லான்றாங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா, அதாவது வெலாசிட்டி ஆஃப் செட்டிலிங் பார்ட்டிகல்ஸ் வி. ஓகேவா? இது வந்து ஜீனா அசலரேஷன் டியூ டு கிரேவிட்டின்றாங்க. டிஎஸ்னா டென்சிட்டி ஆஃப் த சாயில் பார்ட்டிக்கல்ன்றாங்க. டிடபிள்யூனா டென்சிட்டி ஆஃப் வாட்ரு. ஆர்னா ரேடியஸு. இது வந்து ஒரு முறை சும்மா பாருங்க, இந்த ஃபார்முலா கொடுத்து இது என்ன லான்னு கேட்டாங்கன்னா ஸ்டோக்ஸ் லான்றதாச்சும் நமக்கு தெரியணும். ரெண்டாவது வந்து இது வந்து சாயில் டெக்ஸ்சர் டிட்டர்மைன் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது வந்து இது வந்து பார்ட்டிக்கல் சைஸுமே வந்து ஸ்டோக் லாவை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாம்பிள் வந்து இந்த டேபிள் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அது கொடுத்துருக்கு. அடுத்து வந்து யூஎஸ்டிஏ சிஸ்டம் கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது என்னன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதனால நம்ம கேட்ட கொஸ்டின் எல்லாமே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்லேருந்து தான் நம்ம கொஸ்டின் வந்திருக்கு. யூஎஸ்டிஏலேருந்து பெருசாக கொஸ்டின் வந்து வந்ததில்லை. அதனால உங்களால் யூஎஸ்டிஏ என்னால் படிக்க முடியலன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் மட்டுமாச்சு நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். இதில் வேறு ஆப்ஷனே கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். கிளே பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து கேட்டிருக்காங்க. கிளே பார்ட்டிகல் சைஸ் வந்து லெஸ் தென் 0.02002 mm. ஓகேவா? 2 மைக்ரான்ஸோட சின்னஸாக இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து சில்ட் பார்ட்டிகல்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே வந்து கொடுத்துருக்கோம் 0.02லேருந்து 0.002. இது வந்து இங்கேருந்து நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ஸ்டோனு, கிரேவலு, கோர்ஸ் சாண்டு, ஃபைன் சாண்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிட்டு 20, 2லேருந்து 0.2 ஒரு புள்ளி கூட ஒரு 0 வந்து ஆட் பண்ணினே வர மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து இதை வந்து 12 டெக்ஸ்சரல் குரூப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க இந்தியன் சொசைட்டி ஆஃப் சாயில் சயின்ஸ். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் இதில் வந்து 12 டெக்ஸ்சரல் குரூப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அது வந்து என்னென்னன்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாண்டி சாயில்னா அதில் வந்து மோர் தென் 70% சேண்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 15%ஓட கிளே வந்து கம்மியாக இருக்கணும். லெஸ் தென் 15% வந்து கிளே கம்மியாக இருக்கணும். ஓகேவா? இது வந்து லார்ஜ் சைஸ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து இதில் வந்து லார்ஜ் போர் பேஸ் இருக்கும். லார்ஜ் போர் பேஸ்க்கும் போர் பேஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? லார்ஜ் போர் பேஸ் வந்து லார்ஜ் சைஸ் போர் பேஸ் வந்து சாண்டி சாயிலில் வந்து இருக்குது அப்படின்றாங்க. போர் பேஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா இதில் வந்து ஏரேஷனும் அதிகமாக இருக்கும், ட்ரைனேஜ் எல்லாமே நல்லா இருக்கும். அதிகமாக போர் பேஸ் இருக்கிறதுனால வந்து ட்ரைனேஜ் நல்லா இருக்கிறதுனால வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இதில் இருக்காது. அதே மாதிரி இது வந்து கிளே வந்து கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து பிளாஸ்டிசிட்டி இருக்காது, ஸ்டிக்கினஸ் இருக்காது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். மாய்ச்சருமே வந்து இதால் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. மீன் பார்ட்டிக்கல் டயாமீட்டர் ஆஃப் சாண்ட் பார்ட்டிக்கல் அப்படின்றாங்க 2லேருந்து 0.05 mm அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளுக்கும் அதுக்கும் சின்ன மிஸ்மேட்ச் இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை படிங்க. என்னன்னா 2லேருந்து 0.05வா, இங்கே வந்து 2 எங்கே ஆரம்பிக்குது? கிரேவல் ஆரம்பிக்குது. 0.05 வந்து எங்கே முடியுது? இங்கே வந்து 0.05 வந்து இதில் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தோம்னா வெரி ஃபைன் சேண்டில் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த யூஎஸ்டிஏ கிளாசிஃபிகேஷனில் தான் அந்த 2லேருந்து 0.05 வந்து பொருந்துது. இங்கே பார்த்தோம்னா வெரி கோர்ஸ் சேண்டில் வந்து 2ல் ஆரம்பிக்குதுங்களா? இதே வந்து வெரி ஃபைன் சேண்ட் வந்து 0.05ல் முடியுதுங்களா? அப்போ வந்து இவங்க வந்து யூஎஸ்டிஏ கிளாசிஃபிகேஷன் எடுத்து இந்த இது வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதையும் தான் படிச்சாகணும். இதையுமே ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க.
0.05 இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது தான். இது சில்ட் சாயில்னா 80% வந்து அட்லீஸ்ட் சில்ட் இருக்கணும். ஒரு 12% இல்லைன்னா அதோட லெஸ் தென் வந்து கிளே வந்து இருக்கலாம் அப்படின்றாங்க. சேண்ட் அண்ட் சில்ட் சாயில் இஸ் கால்டு சாயில் ஸ்கெல்டன் ஆஃப் சாயில் அப்படின்றாங்க. ஏன்னா இதுதான் சாயிலோட ஸ்கெல்டன் அப்படின்றாங்க. இன்டர்மீடியேட் பிட்வீன் சேண்ட் அண்ட் கிளே சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டே இது வந்து ஐஎஸ்எஸ் வந்து கொடுத்துருக்கு. இதை நீங்கள் ஒரு முறை பாருங்கள். ஸ்மாலராக இருக்கும், இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து கிளே வந்து கோட்டடாக இருக்கும் அப்படின்றாங்க. சில்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன்டர்மீடியட் சைஸ் பாசஸ் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வென் ப்ரெசன்ட் அப்படின்றாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து கிளே சாயில். இதில் வந்து நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 35% வந்து கிளே இருக்கணும் மினிமம். அது அப்படி இருந்தால் தான் அது வந்து கிளே சாயில்ன்றாங்க. கிளே சாயிலை வந்து ஃப்ளஷ் ஆஃப் த சாயில் அப்படின்றாங்க. இது வந்து பிளேட் லைக் இல்லைன்னா நீடில் லைக் ஷேப்பில் வந்து இருக்கும். கிளே பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டரை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிடும். ஓகேவா? இதை வந்து என்ன நடக்கும்னா வெட்டாக இருக்கக்குள்ள ஸ்வெல் ஆகும். இதே ட்ரை ஆச்சுன்னா ஸ்ட்ரிங்கேஜ் ஆயிரும். இது நம்ம ஆல்ரெடி கிளே சாயில் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து கிளே பார்ட்டிகல்ஸ் வந்து நல்ல ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சைஸ் வந்து கிளே பார்ட்டிகல்ஸ் ரொம்ப சின்னஸாக இருக்கும். அதே மாதிரி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்கு. இதே மாதிரி வந்து கிளே கண்டென்ட் இருக்கிறதுனால பிளாஸ்டிசிட்டி ஆகுது, ஸ்வெல்லிங் இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து போர்பேஸ் இஸ் ஐ அதாவது போர்பேஸ் வந்து அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா கிளே. லார்ஜ் சைஸ் போர்பேஸ் எதில் இருக்குன்னா சாண்ட். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? நல்லா கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, கடைசியில் மாற்றி போட்டுறாதீங்க. அடுத்து லோமி சாயில். லோமி சாயில்னா சாண்டு சில்ட்டு கிளே. இது வந்து 40-40-20 இந்த ரேஞ்சில் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து லோமி சாயில் அப்படின்றாங்க. அதான் சொல்கிறாங்க ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சாண்ட் சில்ட் அண்ட் கிளே பட் நாட் ஈக்குவல் குவான்டிட்டின்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து நல்ல அக்ரிகல்ச்சருக்கு வந்து நல்லா சூட் ஆகும். அதே மாதிரி வந்து சாயில் டெக்ஸ்சர், அதாவது ஆமாம் எஸ்பெஷலி சாண்டி லோம் தான் வந்து நல்ல அக்ரிகல்ச்சருக்கு வந்து நல்ல சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சாண்டி லோம் அப்படின்றாங்க. ஆர்கானிக் மேட்ரு வந்து ப்ரெசன்ட் மோர் கிளே லோமோட சாண்டி லோமில் வந்து நல்லா இருக்கு. ஓகேவா? லோமி சாயில்ஸ் வில் ஹவ் 50% போரோசிட்டி, ஹவ் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் மேக்ரோ அண்ட் மைக்ரோ போர்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து ஹெவி சாயில். ஹெவி சாயில்னா என்னன்னா அதில் வந்து இந்த கொஹீஷன், இந்த ஸ்டிக்கினஸ், இந்த மாதிரி இது எல்லாமே ஃபைன் டெக்ஸ்சர் சாயிலில் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. இதனால வந்து ப்ளோ பண்ணுறது கூட வந்து நம்ம கஷ்டமாக இருக்கும். இதை வந்து ஹெவி சாயில் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு காட்டன், ரைஸ், சொர்க்கம், சுகர் கேன் இதுக்கெல்லாமே கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த டர்மரிக், கசாவா, அதுக்கப்புறம் கிரவுனட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹெவி சாயில் வந்து சூட் ஆகாது. அடுத்து வந்து லைட் சாயில். லைட் சாயில் வந்து கிளே சாயிலோட கம்பேர் பண்ணோம்னா லைட்டாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க சாண்டி சாயில் ஆஃபர்ஸ் லிட்டில் ரெசிஸ்டன்ஸ் டு இம்ப்ளிமெண்ட்ஸ் இஸ் கால்டு லைட் சாயில்ன்றாங்க. இதில் வந்து கிரவுனட்டு, பொட்டேட்டோ, டொபாக்கோ, லெக்யூம்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாமே யூஸ் ஆகுதுன்றாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாயிலோட டெக்ஸ்சரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கு. சாயில் டெக்ஸ்சர் வந்து சாயில் ஃபெர்டிலிட்டி, இல்லைனா வாட்டர் மூமெண்ட்டு, ஏரேஷன், ட்ரைனேஜ், டில்லேஜ், இந்த மாதிரி கிராப் ப்ரொடக்டிவிட்டி, இந்த மாதிரி எல்லாத்துக்கூடயும் இது வந்து தொடர்பு இருக்குது. ஈச் சாயில் பார்ட்டிகல் சாண்ட் சில்ட் கிளே கான்ட்ரிபியூட்ஸ் டிஃப்ரென்ஸ்லி டு சாயில் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா இது ஒன்று ஒரு மாதிரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஐடியல் அக்ரிகல்ச்சுரல் சாயிலாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு 10-20% கிளே இருக்கணும். ஒரு 10% வந்து ஆர்கானிக் மேட்டர் இருந்துச்சுன்னா இதுதான் வந்து ஒரு ஐடியல் அக்ரிகல்ச்சுரல் சாயில் அப்படின்றாங்க. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்கு சாண்டு, கிளே, லோம்னு. ட்ரைனேஜ்னு பார்த்தோம்னா சாண்டில் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து லார்ஜ் சைஸ் போர்பேஸ் வந்து இருக்கிறதுனால இது வந்து ட்ரைனேஜ் வந்து அதிகமாக போயிடும், மாய்ச்சர் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்காது, ஃபெர்டிலிட்டியும் இருக்காது, டில்லேஜ் வந்து ஈஸியாக இருக்கும், நியூட்ரியன்ட் வந்து ரீடென்ஷன் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ட்ரைனேஜ் அதிகமாக இருக்கிறதுனால லீச்சிங் வந்து அதிகமாயிரும், ஆர்கானிக் மேட்டர் வந்து கம்மியாக இருக்கும். கிராப் சூட்டபிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. போர்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏரேஷனும் அதிகமாக தான் இருக்கும். இதே வந்து கிளே சாயிலுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். லோம் சாயிலுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கு. இந்த டேபிளை வந்து ஒரு முறை படிங்க.
அடுத்து வந்து சாயில் ஸ்ட்ரக்சர். சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா, சாயில் ஸ்ட்ரக்சர் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ். அதாவது சாயில் ஸ்ட்ரக்சர்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சாயில் பார்ட்டிகல்ஸ். இதுதான் வந்து சாயில் ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. அதாவது சாண்டு, சில்ட்டு, கிளேன்னு வந்து பிரிக்கிறாங்க. அதுதான். ஏன்னா இப்போ வந்து மேலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து லோமி சாயில்னு பார்த்தோம்னா சாண்டு, சில்ட்டு, கிளே இது மூணுமே வந்து இருக்கும். அதாவது சாண்டுன்றது வந்து ஒரு சாயிலோட டெக்ஸ்சரு, சில்ட்டுன்றது ஒரு டெக்ஸ்சரு, கிளேன்றது ஒரு டெக்ஸ்சர். அது வந்து நாட் ஏ டைனமிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்து இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து சாயிலோட ஸ்ட்ரக்சர் அப்படின்வாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல் சாண்டு, சில்ட் அண்ட் கிளே இன்டு அக்ரிகேட்ஸ். இது வந்து அக்ரிகேட்ஸாக ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் வந்து சாயில் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு டைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சாயில். இது வந்து நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ வந்து ஆடு சாயிலாக இருக்குது எந்த அப்படின்னா, நான் வந்து ப்ளோ பண்ணேன்னா என்னோட சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி நான் லைம் அப்ளை பண்ணேன்னா ஆட் சாயில் வந்து லூசன் ஆகும். இதே மாதிரி ட்ரைனேஜ் வந்து நான் பண்ணுவேன், கிரஸ்டிங் வந்து குறையும். மென்யூர் போடுவேன், அதோட போர் ஸ்பேஸ் வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சாயிலோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்ற முடியும். ஆனால் சாயிலோட டெக்ஸ்சர் அது வந்து மாற்ற முடியாது. அது வந்து நாட் ஏ டைனமிக் ப்ராப்பர்ட்டி. இது வந்து டைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சாயில் அப்படின்றாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. சாயில் ஸ்ட்ரக்சர் கிரேட்லி அஃபெக்ட்ஸ் வந்து வாட்டர் மூவ்மெண்ட் வந்து, ஏன்னா நல்லா காம்பாக்ட் ஆயிடுச்சு சாயில். இப்போ ஒரு நல்ல அலுமினியம் அயன் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைட்ஸ் இந்த மாதிரி இதோட கிளே இது எல்லாமே இது பண்ணி ஒரு சிமெண்டேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி ஆடு சாயிலாக மாறிடுச்சுன்னா அப்போ வந்து வாட்டர் மூவ்மெண்ட்டே அங்கே நடக்காது. அதுதான் சொல்கிறாங்க. அப்போ சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து வாட்டர் மூவ்மெண்ட்டை வந்து தடுக்கிற கெப்பாசிட்டி வந்து சாயில் ஸ்ட்ரக்சருக்கு. இதே மாதிரி வந்து ஏரேஷன், சிமெண்டேஷன் ஆயிடுச்சுன்னா ஏரேஷன் இருக்காது ஆட் சாயிலில். ஓகேவா? அதே மாதிரி ஈட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதாகட்டும், போரோசிட்டி, ரூட் growth, இது எல்லாத்துக்குமே வந்து சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றாங்க. மோஸ்ட் ஃபார்மிங் ஆப்ரேஷன் இம்ப்ரூவ் வந்து சாயில் ஸ்ட்ரக்சர் ரேதர் தன் த டெக்ஸ்சர் அப்படின்றாங்க. என்னதான் சாயில் டெக்ஸ்சர் இருந்தாலும் அது வந்து அதோட சாயில் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ரொம்ப முக்கியன்றாங்க. ஏன்னா சர்ஃபேஸ் கிரஸ்டிங் இந்த மாதிரி எதனா ஒரு ஆக்டிவிட்டி வந்துருச்சுன்னா கூட நம்மளால வந்து ஃபார்மிங்கே பண்ண முடியாது. அதுதான் சொல்றாங்க, சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இதுல வந்து எந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அக்ரிகல்ச்சருக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பிராய்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. இந்த ஸ்பிராய்டல் ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து மோஸ்ட் ஃபேவரபிள் பிசிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குன்றாங்க. அதுல ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஸ்பிராய்டிக்கல் ஸ்ட்ரக்சர். கீழே தான் வந்து கிரம்பி ஸ்ட்ரக்சர்லாம் வரும். கிரம்பி ஸ்ட்ரக்சர் இஸ் பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் கிராப் ப்ரொடக்ஷன் பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் என்ன நடக்குதுன்னா நல்ல வாட்ரு, ஏரு, ரூட் கண்டிஷன் இது எல்லாமே வந்து இந்த கிரம்பி ஸ்ட்ரக்சர் தான் வந்து கொடுக்குதுன்றாங்க. இதே மாதிரி வந்து இந்த கிளே பார்ட்டிகல்ஸ் வந்து லெஸ் தென் 0.001 mm இருந்துச்சுன்னா இது வந்து ஈஸிலி வந்து அக்ரிகேட்டாக வந்து ஃபார்ம் ஆயிரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து சில டேர்ம் தான். பெட் அப்படின்னா நேச்சுரல் சாயில் அக்ரிகேட். அதாவது நேச்சுரலாகவே சாயில் அக்ரிகேட் ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து பெட் அப்படின்வாங்க. இதே வந்து கிளாட் அப்படின்னா வந்து என்னன்னா, நம்ம டில்லேஜ் ஆப்ரேஷன் பண்ணுறேன், இல்லைன்னா நான் கண்டினியூஸாக மென்யூர் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் நான் கண்டினியூஸாக போடுறேன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வந்து சாயில் மாஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து கிளாடு. ஓகேவா? அடுத்து வந்து ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா புரோக்கன் பெட். இந்த நேச்சுரலாக சாயில் அக்ரிகேட் ஆச்சு இல்லை, இது வந்து புரோக்கன் ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கான்க்ரீஷன். கான்க்ரீஷன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஆட் மாஸாக வந்து ஃபார்ம் ஆயிரும், ஃபார்ம்டு பை ப்ரிசிப்டேஷன் இல்லைன்னா கெமிக்கல்ஸ் இந்த சாயில். அதாவது ப்ரிசிப்டேஷன் நடக்கிறதுனால ஆகுது, இல்லைனா வந்து சாயில் கெமிக்கல்ஸ் பார்த்தோம்னா ஹைட்ரஜன், அலுமினியம் ஹைட்ராக்சைட்ஸ் இந்த மாதிரி சாயிலோட இதில் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு ஆடு மாஸ், அதாவது ஆடு மாஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கான்க்ரீஷன் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து ரொம்ப முக்கியம், இந்த சாயில் ஸ்ட்ரக்சரு. எக்கச்சக்கமான கொஷின் வந்து இந்த சாயில் ஸ்ட்ரக்சரை சுற்றி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்ப்போம், இந்த சாயில் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி தெரியுமா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு 3 விதமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது டைப்பு, கிளாஸு, கிரேடு, இப்படி வந்து 3ஆ வந்து சாயிலோட ஸ்ட்ரக்சரை வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த சாயிலோட டைப் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்கன்னா ஷேப்பு இல்லைன்னா அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், பேட்டர்ன் ஆஃப் பெட்ஸ். சாயிலோட ஷேப்பு, அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு பிரிச்சாங்கன்னா இது வந்து சாயில் டைப் அப்படின்வாங்க. சாயில் டைப் ஸ்ட்ரக்சர். அதாவது
டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து சைஸ் இண்டிவிஜுவல் பெட்டோட சைஸை வச்சு பிரிச்சாங்கன்னா இது வந்து கிளாஸ் அப்படின்வாங்க. ஓகேவா? சைஸை வச்சு பிரிச்சாங்கன்னா அது வந்து கிளாஸ்ன்னுவாங்க. இதே வந்து டிகிரி ஆஃப் டிஸ்டிங்னஸ், டியூரபிலிட்டி இதை வச்சு பிரிச்சாங்கன்னா இதை வந்து கிரேடு அப்படின்வாங்க. சாயில் ஸ்ட்ரக்சர் கிரேடு. ஓகேவா? கிரேட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்வாங்க. இப்போ வந்து இந்த மேல இருக்கிற கொஸ்டினை பாருங்க. சாயில் ஸ்ட்ரக்சர் கிளாசிஃபைடு பேஸ் ஆன் ஜெனரல் ஷேப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. அப்ப ஷேப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்னா டைப். ஓகேவா? டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆன்சர். இதே கொஸ்டின் தான் இது வந்து ஒரு ஏடிஏ கொஸ்டின் தான் நினைக்கிறேன். இதுலயும் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருங்க. நேம் ஆஃப் த சாயில் ஸ்ட்ரக்சர் செக்வன்ஸ் ஃபாலோடு பை, அது ஆக்சுவலி எப்படி நேம் வைப்பாங்கன்னா கிரேடு ஃபர்ஸ்ட் வந்து கிரேடு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் டைப்பு, அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் வந்து நேமே வைப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் கோர்ஸ் ஆங்குலர் பிளாக்கி அப்படின்றாங்க. இதில் வந்து ஸ்ட்ராங்குன்றது வந்து கிரேடில் வந்துடும், கோர்ஸ் அப்படின்றது வந்து கிளாஸில் வரும், ஆங்குலர் பிளாக்கின்றது வந்து டைப்பில் வரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து ஒரு அசஷன் ரீசனு. சாயில் ஸ்ட்ரக்சர் இஸ் டிஸ்கிரைப்டு அண்டர் 3 கேட்டகரிஸ் அப்படின்றாங்க. அப்போ இது கரெக்டானா? ஆமாம் கரெக்ட். ஏன்னா சாயில் ஸ்ட்ரக்சரை வந்து 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க, டைப்பு, கிளாஸ், கிரேடுன்னு. ஆமாம், அப்போ வந்து ஏ வந்து கரெக்ட். சாயில் ஸ்ட்ரக்சர் இஸ் டிஸ்கிரைப்டு பை ஷேப். ஆமாம், ஷேப்பை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஆமாம், ஷேப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுறாங்க. சைஸ் அண்ட் டிகிரி ஆஃப் டிஸ்டிங்னஸ். ஆமாம், சைஸ் வந்து கிளாஸை வச்சு, கிளாஸ் வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா கிளாஸை வச்சு தான் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரைட்டு. ஓகே. டிகிரி ஆஃப் டிஸ்டிங்னஸ் அண்ட் டியூரபிலிட்டின்றாங்க. ஆமாம், கிரேடு வந்து டிகிரி ஆஃப் டிஸ்டிங்னஸ் அண்ட் டியூரபிலிட்டி வச்சு பண்ணுறதுனால அப்போ வந்து ஆறுமே கரெக்டு. ஏவை வந்து ஆறு வந்து ஆக்சுவலி இது ரெண்டுமே கரெக்டு, ஏவும் கரெக்டு, ஆறுமே கரெக்டு. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ட்ரூ. ஓகேவா? ஏன்னா இதுதான் ஆக்சுவலி இது ரீசனுமே கரெக்டு தான். 3 வந்து தான் இது பண்ணுறாங்க. அது 3 என்னன்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு அசஷன் ரீசனு. இது என்னன்னா கிளாஸ் ஆஃப் த சாயில் ஸ்ட்ரக்சர் இண்டிகேட்ஸ் டிகிரி ஆஃப் டிஸ்டிங்னஸ்ன்றாங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து கிளாஸ் வந்து எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா சைஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் பெட்ஸை வச்சு பிரிக்கிறதுனால அப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு அசஷன் வந்து தப்பு. அப்போ வந்து ஏ வந்து தப்பு. அதுக்கப்புறம் ஈச் பிரைமரி ஸ்ட்ரக்சரல் டைப் ஆஃப் சாயில் இஸ் டிஃபரன்சியேட்டட் இன்டு 5 கிளாஸஸ் அப்படின்றாங்க. ஆமாம், அப்படிதான் பிரிப்பாங்க. இங்கே கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ் வந்து 5 தான் பிரிச்சிருப்பாங்க. நம்ம கீழே கூட இங்கே கொடுத்துருப்போம் பாருங்க. இங்கே பாருங்க, கிளாஸ் இது வந்து 5 தான் பிரிச்சிருப்பாங்க. வெரி ஃபைனு, மீடியமு, கோர்ஸு, வெரி கோர்ஸ். 1 2 3 4 5 5 தான் பிரிச்சிருப்பாங்க. அதுதான் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஈச் பிரைமரி ஸ்ட்ரக்சரல் டைப் ஆஃப் சாயில் இஸ் டிஃபரன்சியேட்டட் இன்டு 5 கிளாஸ்ன்றாங்க. அப்போ வந்து ஆர் வந்து கரெக்டு. அப்போ வந்து ஏ வந்து தப்பு, ஆர் வந்து கரெக்டு. அதுதான் ஆன்சரு. அப்போ ஆன்சர் வந்து ஏ வந்து கிடையாது. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ், அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். அடுத்து வந்து டைப்ஸை வச்சு எப்படி பிரிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். டைப்னா எது? ஷேப் அண்ட் இல்லைன்னா ஃபார்ம் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பேட்டர்ன் ஆஃப் த பெட்ஸ், இதை வச்சு தான் பிரிக்கிறாங்க டைப்ஸு. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஆஸ் பர் த ஜியோமெட்ரிக் ஷேப்பு, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸு, இதை வச்சு தான் வந்து இங்கே டைப்பை வந்து பிரிக்கிறாங்க. அந்த டைப்பையும் வந்து 2 டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர் டைப்பு, இன்னொன்று வந்து காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் டைப் அப்படின்னு 2 பிரிக்கிறாங்க. சிம்பிள் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா, நேச்சுரல் கிளீவேஜ் பிளைன்ஸ்ல வந்து லைன்ஸ் ஆஃப் வீக்னஸ் ஆர் ஆப்சன்ட் ஆர் நாட் கிளியர்லி விசிபிள். அதாவது கிளியரா விசிபிள் இல்லைன்னா இதை வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. இதை வந்து 3 பிரிக்கிறாங்க. சிங்கிள் கிரெயின், மாசிவ், வெசிகுலார் இல்லைன்னா அனிகோம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதாவது சிங்கிள் கிரெயின்னா இண்டிவிஜுவல் சாயில் பார்ட்டிகல்ஸ், இது வந்து சிங்கிள் கிரெயின் அப்படின்றாங்க. அது வந்து சாண்டி சாயில்ஸ்ன்றாங்க. ஓகேவா? இதை வந்து மேசிவ்னா இதில் வந்து காம்பாக்ட் மாஸ் இருக்கும், அதே மாதிரி பல்க் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சாயில் கிரஸ்ட்டு, பேடி சாயில், இது எல்லாமே வந்து ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்றாங்க. இதே வந்து அனிகோம் ஸ்ட்ரக்சர் எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா லேட்டரைட் சாயிலில் வந்து இருக்குது. ஏன்னா இதில் வந்து அயன் ரிச் நாடுல்ஸ் வந்து இருக்கிறதுனால
இது வந்து வாஸ்குலர் இல்லைன்னா அனிகோம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. இதே வந்து காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து பிரிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சிம்பிள்ல இருந்து கொஸ்டின் வராது, காம்பவுண்ட்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். இது வந்து எதை பேஸ் பண்ணி பண்றாங்கன்னா ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த பெட்ஸ் அதை வச்சு தான் பிரிக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறது என்னன்னா பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க, இது அப்புறமும் கேட்பாங்க. பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா இதோட ஹரிசாண்டல் டைமென்ஷன் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும். தென் வெர்டிக்கல் டைமென்ஷனோட ஹரிசாண்டல் டைமென்ஷன் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும். ஆக்சுவலி இதுக்கு வந்து சில இமேஜஸ்லாம் இருக்கு, கொடுக்கலான்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். சரி, நான் கம்பைல்டு மெட்டீரியல் அப்போ நான் சேர்த்து கொடுத்துட்றேன். இதில் வந்து பெட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், கம்ப்ரஸ்டாக இருக்கும், லென்ஸ் ஷேப்பில் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது இது வந்து ஹரிசாண்டல் டைமென்ஷன் வந்து நல்ல டெவலப் ஆகிருக்கும். அதனால வந்து இது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது. அதுதான் வந்து பிளேட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. இதுலேயும் ரெண்டாக பிரிக்கிறாங்க, பிளேட்டி லேமினார்னு. திக் பிளேட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து பிளேட்டி, தின் பிளேட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து லேமினார். ஓகேவா? இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விர்ஜினியல்னா அன்கல்டிவேட்டட் சாயிலில் தான் இருக்குது, கிளேபேன் சாயிலையுமே இருக்குது அப்படின்றாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சுவலி கிளே கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் இது வந்து நடக்கும். என்னன்னா இது வந்து வாட்டர் மூவ்மெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுதா, இதனால் வந்து ரூட் க்ரோத் இருக்காது. இதே மாதிரி வந்து ட்ரைனேஜ் வந்து இருக்காது. அதனால தான் வந்து இன்டர்ஸ் ஃப்ரீ ட்ரைனேஜ் அப்படின்றாங்க. ட்ரைனேஜ் வந்து ஆகாது. இதே மாதிரி வந்து பல்க் டென்சிட்டியுமே அதிகமாக இருக்கும். எந்த சாயில்னா பிளேட் லைக் ஸ்ட்ரக்சரில். அதுதான் சொல்கிறாங்க பிளேட்டி ஸ்ட்ரக்சர் இன்டர்ஸ் ட்ரைனேஜ் ஆஸ் ஹை பல்க் டென்சிட்டின்றாங்க. இது வந்து ஒரு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான். எல்லா கொஸ்டின்ஸும் என்னால் இதில் கொடுக்க முடியல. ஆக்சுவலி நம்ம மெட்டீரியலை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, காலம்னார் சாயில் ஸ்ட்ரக்சர் இஸ் அப்சர்வ்ட் இன் டேஸ் சாயில்னு. இது வந்து சோடிக் சாயிலில் தான் இருக்கும். இங்கே நம்ம கீழே வந்து இருக்கு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்னென்னா நம்மளோட பேஜஸ் வந்து அதிகமாக வருது. கிட்டத்தட்ட ஒரு 117 பேஜஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோமா, இது ஒரு 19 பேஜஸா. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே ஒரு 40 பேஜுக்கு வந்து வந்துடும் நம்ம தனியாக எடுத்து போட்டோம்னா. அதனால நம்ம மெட்டீரியலோட சைஸ் வந்து அதிகமாக தெரியறதுக்கு காரணம் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி சேர்க்கறதுனால வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். என்னடா பேப்பர் சைஸ் அதிகமாக இருக்குன்னா பயந்துடாதீங்க. சாயில் சயின்ஸை வந்து ஃபுல்லாக இந்த கொஷின்லாம் எடுத்துட்டு டிஎன்பிஎஸ்சின்னு மட்டும் மார்க் பண்ணி கொடுத்தனா ஒரு 100 பேஜஸ் கூட வராது, அதுக்கு கீழே தான் வரும். அடுத்து வந்து இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். காலம்னார் சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே இருக்குன்றாங்க. இது வந்து சோடிக் சாயிலில் தான் இருக்கும். இந்த பிரிசம் லைக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு வரும். பிரிசம் லைக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா இது வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும். அங்கே வந்து பிளேட் லைக்கில் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து நல்லா டெவலப் ஆச்சு. அதே பிரிசமில் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும். இதில் வந்து பெட்ஸ் அப்பியர் பில்லர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் பிரிசம் லைக்கில். ஓகேவா? அதாவது இப்போ 10 சென்டிமீட்டர் லாங் அளவுக்கு வந்து பெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதே வந்து டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க, பிரிஸ்மெட்டிக் டைப்பு, காலம்னார் டைப்புன்னு இந்த பிரிசம் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து பிரிக்கிறாங்க. பிரிஸ்மெட்டிக் டைப்பில் வந்து ஃப்ளாட் ஆங்குலர் டாப் இருக்கும், காலம்னார் ஸ்ட்ரக்சரில் வந்து ரவுண்டாக இருக்கும். ஓகேவா? இந்த காலம்னார் ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலி இந்த பிரிசம் லைக் ஸ்ட்ரக்சரே வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னா சப்சாயில் ஹரிசாண்டில் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஏரிட் ரீஜியன், செமி ஏரிட் ரீஜன், அல்கலைன் சாயில் அண்ட் சோடிக் சாயில்ஸில் வந்து இந்த பிரிசம் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அப்போ இந்த பிரிசம் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இந்த காலம்னார் வருது இல்லை. அப்போ இந்த காலம்னார் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே இருக்குது? சோடிக் சாயிலில் இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து பிளாக் லைக் ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. இதில் வந்து 3 டைமென்ஷனாலும் பெட் வந்து ஈக்குவலாக வந்து டெவலப் ஆகிருக்கும், கியூப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்றாங்க. இதில் வந்து டைப்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. இதுலையுமே ஆங்குலர் பிளாக்கி, சப் ஆங்குலர் பிளாக்கின்னு. ஆங்குலர் பிளாக்கினா ஃபிளாட் ஃபேஸஸ் வித் ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். சப் ஆங்குலர் பிளாக்கினா ரவுண்டு ஃபேஸஸ் அண்ட் எட்ஜஸ் இருக்கும். இது வந்து இதுவுமே வந்து சப்சாயிலில் வந்து காமனாக இருக்கும். இது வந்து ட்ரைனேஜ், ஏரேஷன், ரூட் பெனிட்ரேஷன் இது எல்லாமே வந்து தடுக்கும். ஓகேவா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம், ஸ்பெர்லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்பிராய்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்வாங்க. இது வந்து எல்லா ஆக்சஸும் வந்து ஈக்குவலாக டெவலப் ஆகிருக்கும். இதில் வந்து பெட்ஸ் வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இதுதான் ரெண்டாக பிரிக்கிறாங்க, கிரானுவல் ஸ்ட்ரக்சர், கிரம்பி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு.
இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோம்னா இது வந்து நல்ல இன்ஃபில்ட்ரேஷன் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பெர்குலேஷன் நல்லா இருக்கும், ஏரேஷனும் நல்லா இருக்கும், நாட் அஃபெக்டட் மச் ஆஃப் வெட்டிங் அப்படின்றாங்க. ஏன்னா இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கிறதுனால ட்ரைன் ஆயிரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதுலேயும் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. கிரானுலார், கிரம்பி அப்படின்ட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. கிரானுலார் ஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் இல்லை, இதில் வந்து அக்ரிகேட்ஸ் வந்து லெஸ் போரஸாக இருக்கும். காமன் இன் கிராஸ்லேண்ட் ரீஜனில் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து கிரானுலார் ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. அடுத்து வந்து கிரம்பி ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா இதில் வந்து அக்ரிகேட்ஸ் வந்து கொஞ்சம் போரஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து வீக்லி ஜாயின்டு சாயில் பார்ட்டிகல்ஸ்ன்றாங்க. ஏன்னா இங்கே வந்து ஹைலி போரஸ் இருக்கிறதுனால வீக்லி ஜாயின்டு சாயில் பார்ட்டிகல்ஸாக இருக்குது. பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் கிராப் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னாவே அதுக்கு வந்து கிரம்பி ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. அப்போ கிரானுலார் ஸ்ட்ரக்சர்லையுமே வந்து நியூட்ரியன்ட் வந்து நல்லா தான் இருக்கும், கிரம்பி ஸ்ட்ரக்சர்லையுமே நல்லா தான் இருக்கும். நல்ல நமக்கு எது சூட்டபிள் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா கிரம்பி ஸ்ட்ரக்சர். இது கூட கீழே கூட எடுத்திருப்பாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பெஸ்ட் சூட்டபிள் சாயில் ஸ்ட்ரக்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர், கிரம்பி ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர். இதில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் சாயிலில் தான் இருக்கும். இது ஆர்கானிக் மேட்டர் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்பிராய்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து எங்கே இருக்குன்னா ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருக்கிற சர்ஃபேஸ் சாயிலும் இருக்கும். அதே மாதிரி கல்டிவேட்டட் கிராஸ்லேண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கிரானுலர் ஸ்ட்ரக்சர் வந்து கிராஸ்லேண்டில் இருக்குது, கிரம்பி ஸ்ட்ரக்சர் வந்து அதர் சாயில்ஸில் வந்து இருக்குது, நல்ல அக்ரிகல்ச்சுரல் சாயில்ஸில். ஓகேவா, அது இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். சாயில் ஸ்ட்ரக்சர் ரெஃபர்ஸ் டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் பிரைமரி சாயில் பார்ட்டிகல்ஸ் இன்டு அக்ரிகேட்ஸ் ஆகுது. ஓகேவா, விச் ஸ்ட்ரக்சர் இஸ் ஜென்ரலி மோஸ்ட் டிசைரபிள் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் மோஸ்ட் அப்லாண்ட் கிராப்ஸ் அப்படின்றாங்க. அப்போ வந்து இதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வரும்னு பார்த்தோம்னா கிரானுலார் ஸ்ட்ரக்சர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பிளட்டி ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இதாகுது. காலம்னர் ஸ்ட்ரக்சர் வந்து சோடிக் சாயிலில் இருக்கும். ஓகேவா, கிரானுலார் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இங்கே ஹைலி டிசைரபிள் ஃபார் கல்டிவேஷன் கொடுத்துருக்கிறதுனால கிரானுலார் ஸ்ட்ரக்சர் தான் வரும். இங்கே வந்து கிரம்பி ஸ்ட்ரக்சர் கொடுத்து இருந்துச்சுன்னா ரெண்டுமே வரும். ஓகேவா, அடுத்து கிளாஸை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. கிளாஸ் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா சைஸை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னு நம்ம மேலேயே பார்த்துட்டோம். இண்டிவிஜுவல் பெட்ஸோட சைஸை பேஸ் பண்ணி தான் கிளாஸை வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கு வந்து 5 சப் கிளாஸாக வந்து பிரிக்கிறாங்க. வெரி ஃபைனு, மீடியமு, கோர்ஸு, வெரி கோர்ஸ் அப்படின்ற வந்து பிரிக்கிறாங்க. இதே வந்து கிரானுலார் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், பிளேட்டி ஸ்ட்ரக்சர், பிளாக்கி, பிரிஸ்மேட்டிக் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துக்குமே வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவரை இதுல இருந்து கொஷின்ஸ் வந்து வரல. எதுக்கும் நீங்க ஈஸியா இருந்தா ஒரு முறை நீங்க இதை படிச்சு பாருங்க. இந்த கொஷின் கேட்டாங்க, கிளாஸ் வந்து எத்தனையா பிரிச்சிருக்காங்கன்றது 5 இது வந்து கேட்டாங்க. இதுக்குள்ள ஒன்றும் இறங்கல, மேபி இறங்கலாம். அடுத்து கிரேடு. இந்த கிரேடு வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா டிகிரி ஆஃப் டிஸ்டிங்னஸ் அண்ட் டியூரபிலிட்டியை பேஸ் பண்ணி வந்து பிரிக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர்லெஸ் ஆர் சிம்பிள் ஸ்ட்ரக்சர்னு ஃபர்ஸ்ட் பிரிக்கிறாங்க. அதாவது சிம்பிள் ஸ்ட்ரக்சர், வீக் ஸ்ட்ரக்சர், மாடரேட் ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு 4ஆ வந்து இந்த கிரேட் வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஸ்ட்ரக்சர்லெஸ் அப்படின்னா வந்து நோ அப்சர்வேபிள் அக்ரிகேஷன் வந்து இருக்கல, அங்கே இல்லை. அதே மாதிரி வந்து நோ லைன் கிளீவேஜ் ஆர் டிக்டேட்டிங் ஆர் பிரசன்ஸ் ஆஃப் பெட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட் டூன் ஏரியாஸ், நல்ல சாண்ட் இருக்கிற ஏரியாஸில், டெசர்ட் சாயில்ஸில், அதே மாதிரி வந்து அதிகமான படில் பண்ண ரைஸ் சாயிலில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லெஸ் இருக்குது அப்படின்றாங்க. வீக் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னா போர்லி ஃபார்ம்டு, நான் டியூரபிள், இன்டிஸ்டிக்னட் பெட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து மெனி புரோக்கன் பெட்ஸ் ஆகிட்டு அன்அக்ரிகேட்டட் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து வீக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. ஓகேவா, அன்அக்ரிகேட்டட் மெட்டீரியல் தான் வீக் ஸ்ட்ரக்சர். இதே அந்த மாடரேட்னா மாடரேட்லி வெல் டெவலப்டு பெட்ஸாக இருக்கும். ஓகேவா, இதே வந்து இது வந்து டியூரபிளாகவும் டிஸ்டிங்னாகவும் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மாடரேட்டு. ஸ்ட்ராங்னா வெரி வெல் ஃபார்ம்டு பெட்ஸாக இருக்கும். இது வந்து டியூரபிளாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கம்மி டியூரபிளாக டிஸ்டிங்காக இருக்கும் வந்துச்சுன்னா அது வந்து மாடரேட்டு. நல்லா டியூரபிளாக இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்ட்ராங் அப்படின்றாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு முறை படிங்க. கிரேட் வந்து எத்தனையா பிரிக்கிறாங்கன்னாச்சு படிச்சுக்கோங்க. 4ஆக வந்து பிரிக்கிறாங்க. ஸ்ட்ராங்கு, மாடரேட்டு, வீக்கு, ஸ்ட்ரக்சர்லெஸ் அப்படின்ட்டு வந்து பிரிக்கிறாங்க. அடுத்து அக்ரிகேஷன் ஃபார்ம் ஆகுது இல்லை, அதோட மெக்கானிசம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அக்ரிகேட் ஃபார்மேஷன்னா ஒன்றும் இல்லை, சாயில் அக்ரிகேட் ஆர் ஃபார்ம்டு வென் சாண்ட், சில்ட் அண்ட் கிளே பார்ட்டிகல்ஸ் ஜாயின் டுகெதர்.
சாண்டு, சில்ட்டு, கிளே இது எல்லாமே ஜாயின் ஆகி ஒரு அக்ரிகேட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து அக்ரிகேட் அப்படின்னுவாங்க. ஓகேவா? திஸ் பார்ட்டிகல்ஸ் ஹெல்டு டுகெதர் பை சிமெண்டிங், அதாவது பைண்ட் ஆகிட்டு சாயிலில் வந்து பைண்ட் ஆகி இருக்கும். அதுதான் வந்து அக்ரிகேட்டுன்றாங்க. இதில் வந்து சிமெண்ட் ஆகிறதுக்கு உண்டான மெட்டீரியல் வந்து எதனால் சிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அது 3 என்னென்னா கொலாய்டல் கிளே, அயன் அண்ட் அலுமினியம், அதுக்கப்புறம் ஆர்கானிக் மேட்டர். இது 3 நாளையுமே வந்து அக்ரிகேட் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து கொலாய்டல் கிளே அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் அக்ரிகேஷன் ஃபார்மேஷன். அக்ரிகேஷன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தோம்னாவே அது வந்து கொலாய்டல் கிளே தான். ஏன்னா இதுதான் வந்து ஐ சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ஐ எலக்ட்ரிக்கல் சார்ஜே இருக்கும். இதுதான் வந்து சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்கு, பைண்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடியே பார்த்துட்டோம். கிளே பார்ட்டிகல்ஸ் வந்து லெஸ் தென் 0.00 mm இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியாகவே அக்ரிகேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதே மாதிரி வந்து அயன் அண்ட் அலுமினியம் ஆக்சைட்ஸ் இதுவுமே வந்து ஒரு சிமெண்டிங் ஏஜென்ட்ஸாக இது பண்ணும். அதாவது அயன் ஆக்சைட்ஸ் வந்து பைண்டிங் சாயில் பார்ட்டிகல்ஸ் டுகெதர் அப்படின்றாங்க. இதே அலுமினியம் ஆக்சைடு இருந்துச்சுன்னா பைண்ட் சேண்ட் அண்ட் சில்ட் பார்ட்டிகல்ஸ் கூட வந்து நல்லா பைண்ட் ஆகுதுன்றாங்க. சம் ஹைட்ராக்சைட்ஸ் ஆக்ட் அஸ் ஃப்ளோகுலேட்டிங் ஏஜென்ட்ஸ்ன்றாங்க. ஃப்ளோகுலேட்டிங் ஏஜென்ட்ஸ் இருந்தாலுமே அக்ரிகேட் ஃபார்ம் ஆகும் தான். நல்ல அக்ரிகேட் ஃபார்ம் ஆச்சுன்னா சாயில் வந்து நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? வைல் அதர் ஆக்ட் அஸ் ஏ சிமெண்டிங் ஏஜென்ட்ஸ், அதாவது இதில் வந்து ஆக்சைட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆக்சைட்ஸ் வந்து சாயில் பார்ட்டிகல்ஸை வந்து பைண்ட் பண்ண வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சைட்ஸ் வந்து சாயில் வந்து பைண்ட் பண்ணும் அப்படின்றாங்க. இதே வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான அக்ரிகேட் ஃபார்ம் ஆக ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அதுதான் வந்து ஹியூமிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கிறதுனால நல்ல சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு ஸ்டிக்கி லைக் அப்பியரன்ஸ்லாம் வந்து நல்லா கொடுக்கும் அப்படின்றாங்க. அடுத்து ஃப்ளோகுலேஷன், அக்ரிகேஷன் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. ஃப்ளோகுலேஷன்ன்றது வந்து என்னன்னா அக்ரிகேட் ஃபார்ம் ஆகிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் வந்து ஃப்ளோகுலேஷன். ஓகேவா? அதாவது கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து கம் டுகெதர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த அக்ரிகேஷன் தான் வந்து ஃப்ளாக்குலேஷன். அதாவது கிளே பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்றா சேரும். இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளாக்குலேஷன்றாங்க. அடுத்து அக்ரிகேஷன் ஒன்றும் இல்லை, ஸ்டேபிள் அக்ரிகேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஃப்ளோகுலேஷனுக்கு அடுத்து வந்து ஹைட்ரேஷன், டீஹைட்ரேஷன், ப்ரெஷர் இது எல்லாமே சேர்றதுனால சில ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும், அக்ரிகேட் ஸ்ட்ரக்சர். அதுதான் வந்து அக்ரிகேஷன்றாங்க. அக்ரிகேஷன் இஸ் மோர் தென் ஃப்ளாக்குலேஷன் அப்படின்றாங்க. ஏன்னா ஃப்ளாக்குலேஷனுக்கு அப்புறம் தான் வந்து அக்ரிகேஷன் ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து ரோல் ஆஃப் சேண்ட் அண்ட் சில்ட் அப்படின்றாங்க. சேண்ட் அண்ட் சில்ட் பார்ட்டிகல்ஸ் கெனாட் ஃபார்ம் அக்ரிகேட்ஸ் பை தெம்செல்ஸ்ன்றாங்க. இது ரெண்டும் வந்து அக்ரிகேட் ஆகாதுன்றாங்க. த லேக் ஆஃப் அதிஷன் இருக்கிறதுனால வந்து ஸ்டிக்கிங் எபிலிட்டி இருக்கிறதுனால கம்மியாக இருக்கிறதுனால சேண்டோ சில்ட்டும் வந்து ஈஸியாக அக்ரிகேட் ஆகுறதில்ல அப்படின்றாங்க. கொஹீஷன்னா பைண்டிங் எபிலிட்டியை கொடுக்கும், அதிஷன்னா ஸ்டிக்கிங் எபிலிட்டியை வந்து கொடுக்கும். அடிஷன்னா என்ன, கொஹீஷன்னா என்னன்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். திரும்ப பார்த்துட்டே இருக்க முடியாது, நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சேண்ட் அண்ட் சில்ட் அக்ரிகேட் ஆகணும்னா அதுக்கு வந்து கிளே இருக்கணும், இல்லைன்னா ஆக்சைட்ஸ் இருக்கணும், இன்னும் ஆர்கானிக் மேட்டர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்ந்தாதான் அது வந்து அக்ரிகேட் ஆகும். தனியாக ஒரு சேண்டை நீங்கள் அக்ரிகேட் நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுங்களேன். சேண்டை வந்து நம்ம இப்போ தண்ணி போட்டு பிசைஞ்சோம்னா நம்ம அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரே வந்து ஃபார்ம் பண்ண முடியாது, அக்ரிகேட் வந்து ஃபார்ம் ஆகாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதே வந்து ஃபேக்டர்ஸ் ஃபேவரிங் அக்ரிகேஷன் ஃபார்மேஷன் அப்படின்றாங்க. இப்போ ஒரு கிளேவே இருக்குன்னு வைங்களேன், அது நல்லா அக்ரிகேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வெட்டிங் நடக்கணும். அந்த இடத்துல வந்து வெட்டாச்சுன்னா தான் நல்லா அக்ரிகேட் வந்து ஃபார்ம் ஆகாது இங்கே சொல்கிறாங்க. ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் ஹெல்ப்ஸ் பார்ட்டிகல்ஸ் கம் டுகெதர் அண்ட் ஃபார்ம் ஸ்டேபிள் அக்ரிகேட்ஸ். நல்ல ஒரு ஸ்டேபிளான அக்ரிகேட்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் வந்து நடக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஃபேவர் பண்ணுது அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஆல்டர்னேட் ஃப்ரீசிங் அண்ட் தாவிங் அப்படின்றாங்க. இதுவுமே வந்து அக்ரிகேட் ஃபார்மேஷனை வந்து ரேபிட் பண்ணும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது வந்து கேட்டது தான். ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் வந்து அக்ரிகேஷன் ஃபார்ம் ஆக வந்து ஆக்சுவலி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து
கரெக்டு தான். ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் வந்து சாயில் அக்ரிகேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆல்டர்னேட் ஃப்ரீசிங் அண்ட் தாவிங் டெஸ்ட்ராய் த சாயில் அக்ரிகேட்ன்றாங்க. ஆக்சுவலி ஆல்டர்னேட் ஃப்ரீசிங் அண்ட் தாவிங் வந்து டெஸ்ட்ராய் எல்லாம் பண்ணாது, அக்ரிகேட் ஃபார்ம் தான் பண்ணும். அதனால ஆப்ஷன் பி தான் வந்து இன்கரெக்ட். அதே மாதிரி வந்து ஆக்சைட் செல்ஸ் பைண்ட் த சாயில் பார்ட்டிகல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி மேலேயே வந்து பார்த்துட்டோம். ஆக்சைட்ஸ் வந்து சாயில் பார்ட்டிகல் வந்து பைண்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இதே மாதிரி வந்து மைக்ரோபியல் அட்டாக் வந்து சாயில் வந்து பிரேக் பண்ணுது, அக்ரிகேட்டை வந்து பிரேக் பண்ணுதுன்றாங்க. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். சாயில் மைக்ரோபியல் அட்டாக் வந்து பிரேக் பண்ணும். ஓகேவா, அதான் இங்கே சொல்கிறாங்க. சாயிலோட அக்ரிகேஷனுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. குட் அக்ரிகேஷன், நல்ல அக்ரிகேஷனாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா போரோசிட்டி வந்து நல்லா இருக்கும். நமக்கு வந்து போரோசிட்டி நல்லா இருந்துச்சுன்னா தான் அங்கே ரூட் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஏரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா தான் அங்கே ரூட் க்ரோத் நல்லா இருக்கும். போரோசிட்டி இருந்துச்சுன்னா தான் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்கும். ஓகேவா, அதே மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் ஏரேஷன் இது எல்லாமே இருந்துச்சுன்னா சாயில் கிரஸ்டிங் ஃபார்ம் ஆகுமானா கிரஸ்டிங் வந்து ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி வந்து சாயில் வந்து எரோஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா அக்ரிகேட் ஃபார்ம் ஆச்சுன்னா ரெடியூஸ் பண்ணும் எரோஷனை. அதே மாதிரி வந்து ரன் ஆஃபுமே டிக்ரீஸ் பண்ணும். மோர் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து கிராப்புக்கு வந்து கொடுக்கும் நல்ல அக்ரிகேட்டாக இருந்துச்சுன்னா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாயில் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கு. கிளைமேட் வந்து சாயில் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஏரிட் ரீஜியன், செமி ஏரிட் ரீஜியனில் ஒரு மாதிரி வந்து சாயில் வந்து இருக்கும். இதே வந்து ஏரிட் ரீஜியனில் வந்து அக்ரிகேஷன் வந்து நல்லா ஃபார்ம் ஆகாது. ஓகேவா, செமி ஏரிட் ரீஜனில் வந்து அக்ரிகேஷன் வந்து நல்லா இருக்குன்றாங்க. இதே மாதிரி வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து நம்ம போட்டோம்னா சாயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து டில்லேஜ், நம்ம வந்து லார்ஜர் கிளாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு வந்து அது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லது கிடையாது. ஓகேவா, அது வந்து ஸ்மாலர் அக்ரிகேட்ஸாக நம்ம மாற்றணும். அதுதான் வந்து டில்லேஜ் ஆப்ரேஷன்றாங்க. ஃபார் ஆப்டைனிங் குட் கிரானுலார் அண்ட் கிரம்பி ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கணும்னா நமக்கு வந்து ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து சாயிலில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் குட்டு கிரம்பி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. இன் மாய்ஸ்சர் கண்டென்ட் இஸ் டூ ஹை, அதிகமாக ஹையாக இருந்துச்சுன்னா லார்ஜ் கிளாட்ஸ் வந்து ட்ரையாக இருக்கக்குள்ள வந்து ஃபார்ம் ஆயிரும். அதாவது நீங்கள் இதில் கூட பார்த்துருக்கலாம், மேபி பேடி ஃபீல்டெல்லாம் பேடி ஹார்வெஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் கொஞ்ச நாள் விட்டு நம்ம இது பண்ணோம்னா பெரிய பெரிய கிளாட்ஸாக தான் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அதை திரும்ப சின்ன சின்ன இது அக்ரிகேட்ஸாக மாற்ற வந்து நம்ம திரும்ப ரொட்டோவேட்டர்லாம் போட்டு அடிக்கிற மாதிரிலாம் வரும். அதான் இங்கே சொல்கிறாங்க. இட் இஸ் டு லோ சம் எக்ஸிஸ்டிங் அக்ரிகேட்ஸ் வில் பிரேக் டவுன் அப்படின்றாங்க. ஃபெர்டிலைசருமே அதே மாதிரி வந்து சோடியம்னாவே வந்து சாயில் அக்ரிகேட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. அதுதான் அதே மாதிரி வந்து இங்கே சோடியம் நைட்ரேட் போட்டோம்னா வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்றாங்க. கேன் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணோம்னா சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கு அப்படின்றாங்க. வெட்டிங் அண்ட் ட்ரையிங், ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ரிங்கேஜ் இருந்துச்சுன்னா டீப் கிராக் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அது சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சபிள் கேட்டையான்ஸ்ன்னு பார்த்தோம்னா கால்சியமும் மெக்னீசியமும் நல்ல ஒரு ஃப்ளோகுலேட்டிங் ஏஜென்ட். அதாவது எது வந்து ஃப்ளோகுலேட்டிங் ஏஜென்ட்டாக இருக்கோ அது வந்து சாயிலுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கும். அதுதான் சொல்றாங்க. அப்போ வந்து கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளோகுலேட்டிங் ஏஜென்ட் அப்படின்றாங்க. இது ஹைட்ரஜன் ஆகட்டும், சோடியம் வந்து டீஃப்ளோகுலேட்டிங் ஏஜென்ட் நமக்கு தெரியும். இது இருந்துச்சுன்னா வந்து சாயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து புவராக இருக்கும். ஓகேவா, சோடியமும் ஹைட்ரஜனும் இருந்தால். இன்ஆர்கானிக் சிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் கார்பனேட் அண்டு செஸ்கி ஆக்சைட்ஸ் இதெல்லாமே கூட சிலது வந்து சொல்கிறாங்க. இது வந்து கொடுத்துருக்கு, இதை நீங்கள் ஒரு முறை படிங்க, உங்களுக்கு புரியும். ப்ராப்பர்ட்டி பிளேட்டி ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்குது, கிரம்பி ஸ்ட்ரக்சரில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. போரோசிட்டி வந்து பிளேட்டி ஸ்ட்ரக்சரில் வந்து அதிகமாக இருக்கும், கிரம்பி ஸ்ட்ரக்சரில் வந்து கம்மியாக இருக்கும். அதே வந்து பல்க் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும், இதில் வந்து கம்மியாக இருக்கும். ட்ரைனேஜுமே வந்து பிளேட்டி ஸ்ட்ரக்சரில் வந்து போராக இருக்கிறதுனால அது வந்து ஒரு ப்ளூயிஸ் இல்லைனா க்ரீனிஷ் கலரில் வந்து மாறுது அப்படின்றாங்க. கிரம்பி ஸ்ட்ரக்சர் வந்து நல்ல குட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதே மாதிரி ட்ரைனேஜ் இல்லை, ஏரியேஷனும் இருக்காது. அதே மாதிரி ஏரியேஷன் இல்லைனா இன்ஃபில்ட்ரேஷனும் இருக்காது. இன்ஃபில்ட்ரேஷனும் இல்லைனா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியுமே கம்மியாக தான் இருக்கும். ரூட் க்ரோத் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியுமே லெஸ்ஸாக இருக்கும். அது ஃபுல்லாக நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இது வந்து பிளேட்டி ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இதே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கிரம்பி ஸ்ட்ரக்சர். அதாவது போரோசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரைனேஜ் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா,
அதே மாதிரி போரோசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஏரேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி போரோசிட்டி அதிகமாக இருந்தால் இன்ஃபில்ட்ரேஷனும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா அங்கே வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். நல்ல ஏரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரூட் க்ரோத் நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஒன்றுத்து கூட ஒன்று வந்து ரிலேட்டு தான். போரோசிட்டி கூட எல்லாமே வந்து லிங்க் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து பிளேட்டி ஸ்ட்ரக்சர் ஸோ ஸ்ட்ராங் பிளாஸ்டிசிட்டி கேன் மோல்டு ஈஸிலி வென் வெட் அப்படின்றாங்க. வெட்டாருக்குள்ளே நம்ம ஈஸியாக மோல்டு பண்ணிக்கலான்றாங்க. ஸ்பெர்லைக் ஸ்ட்ரக்சர் இது வந்து ட்ரைனேஜுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இந்த கிரானுலார் ஸ்ட்ரக்சர், இங்கே கிரம்பி ஸ்ட்ரக்சர் இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ட்ரைனேஜுக்கு வந்து குட்டாக இருக்குது. அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இந்த 2 ஸ்ட்ரக்சரும் வந்து எதில் இருக்கும், எதுக்கு கீழே வரும்னா ஸ்பெர்லைக் ஸ்ட்ரக்சரில் தானே வருது. அதனால தான் ஸ்பெர்லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரைனேஜுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. மீதி ஆக்சுவலி இது இருக்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா லென்த் வந்து இது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நான் இதை வந்து மீதி இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன். நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.